ஒரு பயணம் இரண்டு சம்பவம் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடைய மாஸ்டர் பக்கா பிளான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு அரசியல் வியூகம் கூட சொல்லலாம். பீகாரில் வாக்காளர்கள் நீக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக ராகுல் காந்தியுடைய பேரணியில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்துகிட்டார். ரெண்டு பேரும் ஒன்றாக ஜீப்பில் பயணம் செய்தாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பீகார் போயிட்டு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியினுடைய வாக்காளர் உரிமை பேரணியில் கலந்துகிட்டார். இது தேசிய அளவில் ஒரு மிகப்பெரிய தலைப்புச் செய்தியாக மாறியதை நம்ம பார்த்தோம். தென் இந்தியாவுடைய முகமாக மு.க.ஸ்டாலின் உருவெடுத்து வருகிறார் அப்படிங்கிறது கூட இது வெளிப்படுத்துது. இதன் மூலமாக மத்திய பாஜக அரசு மற்றும் இந்திய தேர்தல் ஆணையம் செய்த செயல்பாடுகளை பீகார் மக்கள்கிட்ட எடுத்துரைத்தார் ஸ்டாலின். இது அந்த ஸ்டேட்ல நடப்பாண்டு இறுதியில் நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பாஜகவினுடைய கணக்குகளை தவிடு பொடியாக்கி இந்தியா கூட்டணிக்கு சாதகமான அலை வீசும் அப்படின்னும் கணக்கு போட்டிருக்காங்க. இந்த விஷயம் நடக்கிறதோ இல்லையோ, பீகார் பயணத்தின் மூலமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழகத்துக்கு ஒரு மிக முக்கியமான செய்தியை ரொம்ப தெளிவாக நச்சுன்னு சொல்லிட்டார். அதான் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடைய மாஸ்டர் பிளானாக பார்க்கப்படுது. அதாவது என்னன்னா, தமிழக வெற்றி கழகம் விஜய், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய பீகார் கூட்டிட்டு போயிட்டு அங்க ராகுல் காந்தியோட கைகோர்க்க வைக்க தமிழக காங்கிரஸ் பிரமுகர்கள் சில பேர் முயற்சி பண்ணிட்டு வராங்க. இதுக்கு விஜய் ஒப்புதல் கொடுத்திருக்காரு அப்படின்லாம் செய்திகள்லாம் வந்தது. இதை அறிந்த திமுக தலைமை ராகுல் விஜய் சந்திப்ப காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் உதவியோட தடுக்கும் முயற்சியில இறங்கி அதுக்கான வேலைகள்லாம் அவங்க தரப்புல ஒவ்வொரு கட்சியும் அவங்களுக்கு சாதகமாக ரகசிய வியூகங்களா வகுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி திமுகவும் சில வியூகங்கள்லாம் வகுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் வந்தியாச்சு. இன்னொரு சமீபத்தில் நம்ம பார்த்த செய்தினா, புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ் தலைவர் வழியாக 70 தொகுதிகள் துணை முதலமைச்சர் பதவி அதோட ஆட்சியிலும் பங்கு தயாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி தாவேகா தூது விட்டிருக்கிறதாகவும், இதுக்கு காங்கிரஸ் கட்சி தரப்புல இப்போ திமுக கூட்டணியில காங்கிரஸ் நீடிக்கிறாங்க, தேர்தல் நெருக்கத்தில் காங்கிரஸ் கேட்கக்கூடிய தொகுதிகளை திமுக ஒதுக்கல அப்படின்னா தாவேகாவிற்கு வாய்ப்பு கிடைக்கலாம், அதுவரை தொடர்பில் இருங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்பட்டது. இதனால காங்கிரஸை மட்டும் விஜய் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டார், மற்ற கட்சிகளை எல்லாம் அவர் தாக்கி பேசி வருகிறார் அது அப்படின்னும் ஒரு சில கணக்குகள்லாம், ஒரு பின்னணி தகவல்கள்லாம் என்னங்கிற மாதிரி செய்திகள்லாம் பரவிட்டு இருந்தது. ஆனால் இந்த செய்திகள் எல்லாத்தையுமே தவிடு பொடியாக்கக்கூடிய வகையில் ஒரு பெரிய சம்பவத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பண்ணியிருக்கார். வர இருக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி ரொம்ப உறுதியாக களம் காணும். கூட்டணிக்குள்ள சலசலப்பு, தாவேகாவின் காய் நகர்த்தல், அணிமாற காத்திருக்கும் காங்கிரஸ் போன்ற யூகங்களுக்கு இடம் கிடையாது அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த யூகங்களுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தாவேகா, நாம் தமிழர் அப்படின்னு 4 முனை போட்டி அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதே சமயம் கூட்டணி கணக்குகள் மாறுறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறது. குறிப்பாக திமுக கூட்டணியில் இருந்து சில கட்சிகளுக்கு தாவேக தலைவர் விஜய் தூண்டில் வீசி வருவதாக பேச்சுக்களாக எழுந்துட்டு இருக்கு. இதுக்கு விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள் தங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவாக சொல்லிட்டாங்க. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடைய கரங்களை வலுப்படுத்துவதுதான் ஒரே குறிக்கோள். வரவிருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியின் வெற்றிக்காக உழைப்போம் அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லி கூட்டணி கதவுகளை அடைச்சிட்டாங்க. இந்த சூழ்நிலையில காங்கிரஸ் கட்சி பெரிதாக எதிர்வினை ஆற்றவில்லை. இதற்கிடையில தான் பீகாரில் வாக்காளர் உரிமை பேரணியில் ராகுல் காந்தியுடன் தாவேக தலைவர் விஜய் கைகோர்க்க போகிறார் அப்படின்ற பேச்செல்லாம் அடிபட்டது. இது தாவேக காங்கிரஸ் கூட்டணிக்கு அச்சாரமா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியது. இந்த கூட்டணி அமைந்தால் காங்கிரஸ் கட்சி போட்டியிடுவதற்கு அதிக இடங்கள் கிடைக்கும். அதே சமயம் தேர்தலில் ஒரு முறை கூட நின்று பலத்தை காண்பிக்காத நிலையில் வெற்றி வாய்ப்பு என்பது கேள்விக்குறியாகும் என்று அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. இதன் காரணமாக தான் வேற எந்த கட்சிகளும் விஜய் கூட கை கோர்க்க தயங்குறாங்க. ஒரு முறை பலத்தை காட்டினாதான் கூட்டணி கணக்குகள் மாறும் அப்படிங்கிற வாதத்தை முன்வைக்கிறாங்க. இத்தகைய யூகங்களுக்கு மத்தியில தான் ராகுல் காந்தியுடைய பீகார் பேரணியில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கை கோர்த்து அங்கிருந்து தாவேகாவிற்கு ஒரு செய்தியை தெளிவாக்கியிருக்காரு. காங்கிரஸ் கட்சி எந்த கூட்டணிக்கும் போகாது, திமுகவுடன் தான் வலுவான உறவுல இருக்காங்க, வலுவான உறவு. இதே நிலைப்பாட்டோட 2026 தேர்தலில் களம் காண்போம் அப்படின்னு சுட்டி காட்டியிருப்பதாக ஒரு கணக்கும் இதில் பார்க்கப்படுது. ஒரே பயணம், பீகார் அப்படிங்கிற ஒரே பயணம், 2 செய்தி. ஒன்று, மத்திய பாஜக அரசு தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக தீவிரமான பிரச்சாரம்,
அந்த வாக்காளர் உரிமை மீட்பு அப்படிங்கிற பேரணியில் தேர்தல் ஆணையம் செய்த தவறுகள், மத்திய அரசு அதுக்கு சாதகமாக இருந்ததாக சொல்லப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து பாஜகவை கடுமையாக விமர்சித்திருக்காரு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இன்னொரு சம்பவம் அப்படின்னு பார்த்தோம்னா, மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுக காங்கிரஸ் 2 பேரும் இணக்கமாக இருக்காங்க. அது பிரிவதற்கான வாய்ப்போ, இடையில் விஜய் உள்ளே புகுவதற்கான வாய்ப்போ கிடையாது. திமுக காங்கிரஸ் உறுதியாக இருக்காங்க அப்படிங்கிற வகையில் செய்தி வெளிப்படுத்தக்கூடிய வகையிலையும் இந்த பயணம் அப்படிங்கிறதும் பார்க்கப்படுகிறது.